2000 வருடங்களுக்கு முன்னம் சென்னைக்கு அருகாமையில் உள்ள குருவஞ்சேரியில் வலியம்மையுடன் வாழ்ந்த வல்லபன் சொல்லுகிறான் இன்பத்தப்பாலிலே. ஒரு பண்ணை எடுத்து திருப்பி திருப்பி புணரும் போது புணர்ச்சியிலே இன்பம் கூடுகிறது என்றான். அதை போல் ஒரு உணவை எடுத்து திருப்பி திருப்பி உண்ணும் போது அந்த உணவின் சுவை கூடுகிறது. இது கருணக்கிழங்கும் ஆட்டாமா புட்டும். கருணைக்கிழங்கை உண்ணும் போது உனக்கு கருணை உள்ளம் பெறுகிறதா இல்லையா என்பதை விட உனக்கு கருணையாக ஒரு நட்புகள் வளர்கிறது. கருணையிலே என்னவான் இருக்கிறது? தமிழிலே உணவுக்கேற்ற பெயர்கள். கருணையிலே கருணை உள்ளம் பெறும். மரவள்ளியிலே வெள்ளி இருக்கிறது என்றால் தமிழனுக்கு வெள்ளி இருக்கிறது மரவள்ளியிலே. கருணை இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது. தங்கம் எண்ணத்தில் இருக்கிறது, தக்காளியில் இருக்குமோ? இது தக்காளி சேர்க்கப்படாதது. கருணை ஏன் உண வேண்டும்? கருணையாக வாழ. கருணை என்றால் கருணை. தமிழ் இப்படித்தான் செய்யணும். இப்ப கருணையை உண்ண உண்ண உனக்கு கருணையால் உள்ள கருணை இருக்கிறது, அது பாவம் போக்குகிறது. பாவம் அப்ப ஒரு மாசத்துக்கு நீ 5 தடவை கருணை உண்பாயானால் உனது தோல் அழகாக வந்து விடுகிறது. கருப்பு தோலா, செப்பு தோலா, வெள்ளை தோலா என்பதை விட எந்த தோலானாலும் அழகாக வந்து விடுகிறது. கருணையில் என்ன பாவம் இருக்கிறது? என்ன பாவத்தை போக்குகிறது? தோலில் உள்ள பாவத்தை போக்குகிறது. பாவம் என்றால் என்ன? ஒரு தடை. கால் இயலாமல் இருக்கிறது, நடக்க முடியாவிட்டால் ஒரு உணவை வைத்து காலை நடக்க வைக்கலாம் என்ன? அதான் பாவம் போக்குறது. கருணை என்பது எல்லா பாவம் போக்குமோன்னா தோலில் உள்ள பாவத்தை போக்கி தோல் அழகு கூட்டும்.